அதனாலேயே சடன்லி 3 டேஸ் ஃபீவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு டே ஃபீவர்லேயே அது சாப்பிட்ற ஃபுட்டோட லெவல் கம்மியாயிட்டே வந்தது. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே ஃபீவரை காமிக்கிறதுக்காக டாக்டருக்கு நம்ம விசிட் பண்ணோம். அங்கே போய் காமிச்சா ஃபீவர் இருக்கிறனால தான் க்யூட் கேஷ்யூ சாப்பிட மாட்டேங்குதுன்னு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் 1 டே ஃபீவருக்கு மெடிசனும் கொடுத்தாங்க. அதோட வீட்டுக்கு வந்தோம். ஆனால் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆயிடுச்சு அதோட ஃபுட் இன்டேக் பண்ணுறது. அதுலேயே பயந்துட்டே இருந்தோம். செகண்ட் டே அப்படியே இருந்தது. நாம் ஸ்பூனில் போட்டு பவுலில் வச்சு வாட்டர் அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் பண்ண நினச்சேன். ஆனால் அது சாப்பிடவே மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருந்தது. அதனால் பயந்து நெக்ஸ்ட் டே இன்னொரு முறை டாக்டர்கிட்ட போகலான்னு நான் க்யூட் கேஷ்யூக்கு கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ தான் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா க்யூட் கேஷ்யூக்கு சிவியராக இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அங்கே இருக்கிற மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் கன்வே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னு கேட்டப்போ நான் சொன்னேன் காலிஃப்ளவர் லீவ்ஸ் கொடுக்குறேன், புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், கேரட் கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் இது எல்லாமே கொடுக்குறேன்னு. அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ தான் தெரிய வந்தது ஒரு ரிப்போர்ட். என்னன்னா காலிஃப்ளவர் லீவ்ஸில் இருக்கிற மெடிசின் ஹை லெவலில் இருக்குது. பார்க்க க்ரீனியாக இருக்கிற காலிஃப்ளவர் லீவ்ஸில் அத்தனையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் அள்ளி அள்ளி போட்டு அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைப்ரிடான லீவ்ஸ் தான். அதனாலேயே இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகியிருக்கு கேஷ்யூ பன்னிக்கு. நீங்களே லெக்ஸில் அப்சர்வ் பண்ணனா இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் உங்கள் பன்னீஸ்க்கு வந்தால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். ஃபுட்டில் தான் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு சம்டைம்ஸ் புரியவே புரியாது. நாங்கள் நல்லா தானே சாப்பிட வைக்கிறோம், நல்லா தானே கொடுக்குறோம், ஆனால் இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் எப்படி வரும்னு. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெடிசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹெவியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட அனிமல்ஸ்க்கு தாங்கவே தாங்காது. வெஜிடபிள்ஸில் யாராவது அவ்வளோ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுவாங்களா? இப்போ இருக்கிற எரால நாம் ஹியூமன் கைண்ட் எல்லாமே மெடிசின் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஹியூமனுக்கு அக்கார்டிங்லி அது பொறுத்துக்கும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோ பாய்சனாக நம்ம பாடியை அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி இந்த அனிமல் அட்டாக் ஆகியிருக்கு, நாளைக்கு நாம் கூட இந்த பிளேஸில் இருக்கலாம். அதுக்கு சான்சஸ் இருக்குது. இருக்கிற சிவியரிட்டியில் இதுக்கு நடக்கவும் முடியல, வாக் பண்ணவும் முடியல. வார்ம் அண்ட் காசி ஃபீல் கிடைக்கட்டும்னு ஷிவரிங் இல்லாமல் தடுக்கிறதுக்காக கேஷ்யூ பன்னிக்கு ஒரு பெட்ஷீட்டில் ரேப் பண்ணி வச்சது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி இப்போ 3rd டே போய் காமிச்சிடலாம். ஏன்னா ஃபுட்டே இல்லாமல்